முன்னொரு காலத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய வருவாய் முழுவதையும் செலவு செய்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு மாதமும் அவனுக்கு 100 வெள்ளிக்காசு ஊதியம் கிடைத்தது. ஆனால் மாதத்தின் இறுதியில் அவனிடம் மீதியாக ஒன்றுமே இருப்பதில்லை. இதனை கண்ட அவனுடைய மனைவி, உங்களால் பணம் சேர்க்க முடியாது, முழு வருவாயும் என்னிடத்தில் கொடுத்து விடுங்கள், நான் சுருக்கமாக செலவு செய்து கொண்டு வருவேன், ஒவ்வொரு மாதத்தின் கடைசியிலும் 20 வெள்ளி பணமாவது நிச்சயமாக மிச்சம் பிடித்து தருவேன் என்று கூறினாள். இது அவனுக்கு நல்ல ஒரு யோசனையாக தெரிந்தது. எனவே தனக்கு கிடைத்த ஊதியம் முழுவதையும் அவள் கையில் கொடுத்து வந்தான். 3 மாதங்கள் கழித்து, நீ எவ்வளவு மிச்சம் பிடித்திருக்கிறாய் என்று கேட்டான். அதற்கு அவள், இதுவரை நான் மிச்சம் பிடிக்கவில்லை, ஆனால் மிச்சம் பிடிக்க வழி கண்டுபிடித்து விட்டேன் என்றாள். என்ன வழி சொல் என்று கேட்டதற்கு அவள், நீங்கள் இன்னமும் அதிகமாக பணம் ஈட்டுவதுதான் அதற்கான வழி என்று கூறினாள். இன்று பலருடைய வீடுகளில் இதுதான் பிரச்சனை. நமக்கு கிடைக்கும் மாத வருமானத்திற்குள்ளே செலவு செய்யவும் அதிலும் மீதி காணவும் திட்டமிடுவதே சிறந்தது. சில குடும்பங்களில் ஆண்கள் தங்களுடைய வருமானத்தில் திருப்தி உள்ளவர்களாக இருந்தாலும் மற்றவர்களோடு தங்களை ஒப்பிடும் சில பெண்கள் மிகுந்த பண ஆசை உள்ளவர்களாகி தங்கள் நிலை அறியாமல் செலவு செய்து கடன் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்கிறார்கள். போதும் என்கிற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்பதையும், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்பதையும் மறந்து போகக்கூடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்ன பின்பற்றுவோமா?